தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் மங்களாரம்பம். எழுத்து பணியில் விநாயகர் தொடர்பு. நான் போடுகிற பிள்ளையார் சுழி ஒரு சின்ன எழுத்தின் மூலம் விக்னேஸ்வரரை சங்கேதமாகத்தான் காட்டுகிறது. வெளிப்படையாக பிள்ளையார் பெயரை தெரிவிக்கவில்லை. ஆனால் பழங்கால சுவடிகளை பார்த்தால் அவற்றின் ஆரம்பத்தில் வெளிப்படையாகவே ஸ்ரீ கணாதிபதையே நமக என்று போட்டிருக்கும். எந்த காரியத்துக்குமே முதலில் கணபதி பிரசாதத்தை பிரார்த்திக்க வேண்டுமென்றாலும் இந்த எழுத்து வேலையில் மட்டும் அவருக்கு எதனால் தனி முக்கியத்துவம் என்று யோசித்து பார்த்தேன். இங்கே முதலில் சரஸ்வதியை சொல்லாமல் பிள்ளையாரை ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவரை சொல்லும் போதும் விநாயகர், விக்னேஸ்வரர், வக்ரதுண்டர், ஹேரம்பர் முதலான மற்ற எந்த பெயரையும் போடாமல் கணாதிபதி என்றே எந்த சுவடியிலும் போட்டிருப்பது ஏன் என்று யோசித்தேன். வித்வான்களுடன் டிஸ்கஸ் பண்ணினதில் ஒரு மாதிரி புரிந்தது. கண என்ற வார்த்தைக்கு உள்ளே அநேக அர்த்தங்களில் பாஷா சம்பந்தமாகவே ஒன்று இருக்கிறது. ஒரே விதிக்கு கீழே வருகிற எல்லா தாத்துக்கள் அல்லது வார்த்தைகளை ஒரு கணம் என்று தொகுத்து வியாக்கரணத்தில் கொடுத்திருக்கிறது. இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி தான் கணாதிபதி. பரமேஸ்வரருடைய பூத கணங்களுக்கு தலைவரானதால் கணபதி, கணாதிபதி, கணேசர், கணநாதர் என்றெல்லாம் அவருக்கு பெயர் இருப்பதோடு பத சமூகங்களுக்கெல்லாம் தலைவர் என்ற அர்த்தத்திலும் இப்படி பெயர் பெற்றிருப்பதால் தான் கணாதிபதையே நமக என்று போட்டு எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். விநாயகர் பிரணவஸ்வரூபம் என்றால் அந்த பிரணவம் தானே சகல சப்தங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஆதாரம். அதனால் அவரை பத சமூகங்களின் அதிபதியாக கொண்டு எழுத ஆரம்பிக்கும் போது முதலில் நமஸ்காரம் தெரிவிப்பது பொருத்தந்தான். இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். அவரே பெரிய எழுத்தாளராக இருந்திருக்கிறார். லோகத்திலேயே பெரிய புஸ்தகம் எது என்றால் மகாபாரதம் தான் என்று எவரும் சொல்வீர்கள். யாராவது ஏதாவது நீட்டி முழக்கினால் அந்த மகாபாரதம் எல்லாம் வேண்டாம் என்கிறோம். லட்சம் கிரந்தம் கொண்டது பாரதம். பஞ்சமோ வேதக, 5வது வேதம் என்று அதற்கு பெயர். மற்ற 4 வேதங்கள் எழுதா கிளவி, எழுத்தில் எழுதப்படாமல் காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணியே ரட்சிக்கப்பட வேண்டியவை. 5வது வேதமான பாரதம்தான் எழுதி வைக்கப்பட்டது. வேத வியாச பகவான் சொல்ல சொல்ல அதை சாக்ஷாத் மகா கணபதி தான் மேரு சிகரத்திலே எழுதினார். அதனால் அவர் எழுத்தாளராகிறார். ஸ்ரீ பெரியவர்களின் இந்த உரையாடலில் கலந்து கொண்ட ஒரு பக்தர் எழுத்தாளர் என்பது மூல ஆசிரியரை குறிக்கும் என்றும், பாரதத்துக்கு வியாசரே மூல ஆசிரியராய் இருக்க பிள்ளையார் அவர் கூறியதை எழுத மட்டும் செய்ததால் அவரை எழுத்தர் என்றே சொல்லலாம் என்றும் கூற பெரியவர்கள் தொடர்கிறார். பிள்ளையாரை எழுத்தாளர் என்று சொல்லப்படாது என்றால் எழுத்தர் என்று நிச்சயமாக சொல்லலாம். இங்கிலீஷில் ரைட்டர் என்றால் ஒரிஜினல் ஆத்தர், அதை எழுதிய காப்பியிஸ்ட் என்று 2 அர்த்தமும் ஏற்படுகிறது. அதனால் பிள்ளையாரை ரைட்டர் என்று சொன்னால் எந்த ஆட்சேபனையும் வராது. அவர் எழுத்தாளராயில்லாமல் எழுத்தராக மட்டும் இருந்தாலும் கூட சுவடிகளில் முதல் நமஸ்காரம் பெற குவாலிஃபை ஆனவர்தான். எப்படி என்றால் இந்த சுவடிகளை எழுதினவர்களும் ஒரிஜினல் ஆசிரியர்கள் இல்லை. பழைய காலத்தில் கிரந்த கர்த்தா ஒருவராகவும் அதை அவர் சொல்ல சொல்ல எழுதுகிறவர் இன்னொருத்தராகவும் இருப்பார்கள். அப்போது ரொம்ப படித்தவர்கள் கூட எழுத தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. கேலிகிராபிஸ்ட் என்கிறது போல அழகாக எழுதுவதற்கென்றே கணக்கர்கள் என்று தனியாக சிலர் இருந்தார்கள். அந்த நாளில் எத்தனை பெரிய சாஸ்திரமானாலும் வித்தியார்த்திகள் படித்தும் எழுதியும் அபியசிப்பது என்று இல்லை. குரு வாயினால் சொல்கிறதை
சிஷ்யன் காதால் கேட்டு திரும்ப திரும்ப வாயால் தானும் சொல்லி சொல்லி நெட்டுரு போட்டு எல்லாவற்றையும் மனப்பாடமாகவே கற்றுக்கொண்டான். ஆனாலும் ஒரு காப்பாக சுவடி எழுதுவதற்கென்றே இருந்தவர்களை கொண்டு ஏட்டிலும் எழுதி வைத்து கொண்டார்கள். இந்த கணக்கர்கள் பாரதத்தை எழுதி வைத்த கணாதிபதியையே தங்களுக்கு முதல்வராக நினைத்து முதல் நமஸ்காரம் தெரிவித்தது நியாயம்தான். தன் தந்தத்தையே உடைத்து அதை எழுத்தாணியாக வைத்துக்கொண்டு எழுதினார். யானையின் பெருமைக்கு முக்கிய காரணமே தந்தம்தான். இறந்தாலும் 1000 பொன் என்பது தந்த மதிப்பை வைத்துத்தான். அப்படிப்பட்ட தந்தத்தை லோகத்தில் தர்ம நூல் தெரியணும், பரவணும் என்பதற்காக முறித்து பரம கருணையோடு விக்னேஸ்வரர் எழுதி வைத்தார். பிரணவ ஸ்வரூபமாகவும் தெய்வங்களில் அக்ரஸ்தானம் வகிப்பவராகவும் சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வராளின் ஜேஷ்ட குமாரராகவும் இருக்கப்பட்ட மகா கணபதி தர்ம பிரச்சாரம் பண்ணணும் என்பதற்காக வியாசருக்கு குமாஸ்தாவாக, ஸ்கிரைபாக தம்மை குறைத்து கொண்டு பாரதத்தை எழுதினார். நடராஜாவே மாணிக்க வாசகர் பாட பாட எழுதினார். கிருஷ்ண பரமாத்மாவும் கீத கோவிந்தத்தில் அதன் ஆசிரியரான ஜெயதேவரின் வேஷத்தில் வந்து ஒரு அடி எழுதினதாக கதை இருக்கிறது. ஆனால் அழுக்காமல் சலிக்காமல் 1,00,000 ஸ்லோகம் எழுதின சுவாமி பிள்ளையார்தான். இதனால் ஸ்ரீ கணாதிபதையே நமக என்று அவருக்கு கும்பிடு போட்டுவிட்டு எழுதுகிற எவருக்கும் நிறுத்தாமல் தங்கு தடை இல்லாமல் எழுதும் சக்தி வந்துவிடும். இவர் எழுதுகிற வேகத்துக்கு ஈடு கொடுத்து கம்போஸ் பண்ண முடியாமல் தான் வியாசர் பாரத குட்டு என்கிற அநேக சிக்கலான ஸ்லோகங்களை அங்கங்கே சொல்லி இவரை கொஞ்சம் யோஜனையில் நிறுத்த பண்ணி அதற்குள் சுதாரித்து கொண்டு மேலே சொல்ல ஆரம்பித்தார். நாம் பிள்ளையார் குட்டிக் கொள்கிறோம் என்றால் வியாசரோ பிள்ளையாருக்கு பாரதத்தில் குட்டு வைத்தார். கன்னட பாஷையில் குட்டு என்றால் ரகசியம், மர்மமான புதிர். அநேக கன்னட வார்த்தைகளை தமிழ் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழில் கூட குட்டு உடைஞ்சு போச்சு என்கிறோம். பிள்ளையாருக்கே கொஞ்சம் புதிராக வியாசர் பண்ணின ஸ்லோகங்களுக்குத்தான் பாரத குட்டு என்று பேர். ஆனாலும் அவர் ஞான ஸ்வரூபமானதால் அடுத்த க்ஷணமே அவருக்கு குட்டு உடைஞ்சிடும். மறுபடி எழுத ஆரம்பித்து விடுவார். குறிப்பு: பாரத குட்டுகளில் ஒன்றின் சுவையான விளக்கம் கவி சாதுரியம் என்ற உரையில் பாரத குட்டுகளில் ஒன்று என்ற பிரிவில் காணலாம். அப்படிப்பட்டவரை ஸ்மரித்துவிட்டு எழுதத் தொடங்கினால் எந்த சிக்கலான விஷயமும் நொடியில் தெளிவாகி மேற்கொண்டு எழுதி கொண்டு போக முடியும் என்ற நம்பிக்கை ஸ்ரீ கணாதிபதையே நமக என்று ஆரம்பித்தால் உண்டாகும்.